போயஸ் தோட்டத்திற்கு சென்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தது அரசியலில் தான் செய்த பெரிய தவறு என கூறிய வைகோ, இன்று தான் அதிமுகவினரை விமர்சிக்கவில்லை என்றும், ஆனால் அவர்கள் தன்னை தாறுமாறாக விமர்சிப்பதாக தெரிவித்துள்ளார். நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் அதற்கு பின்னர் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அறிக்கை விட்டபோது நான் வாஜ்பாய் அறைக்கு சென்று இந்த தவறை செய்து விடாதீர்கள், திமுக அரசை கலைத்து விடாதீர்கள், நீங்கள் நெருக்கடி நிலையிலே ஜெயிலில் இருந்தவர்கள், மாநில அரசுகளை காங்கிரஸ் ஆட்சி பந்தாடியது, அதை விமர்சனம் செய்தவர்கள் நீங்கள். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியின் மீது கை வைக்காதீர்கள் என்றேன். I agree with you, வைகோ, உன்னோடு உடன்படுகிறேன் என்று வாஜ்பாய் சொன்னார். இது திமுகவினருக்கே தெரியாது. அங்கீகாரம் கொடுத்ததே அதிமுக தான், பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார். அதாவது அரசியல் ரீதியா ஏடிஎம்கோட போய் அலையன்ஸ் வச்சது ஒரு பிள்ளைன்னு சொன்னேன். நான் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அண்ணாதிமுக திமுகவையோ ஒரு வார்த்தை நான் குறை சொல்லவில்லை. எடுத்த முடிவுகளில் நான் 19 மாதம் கொடா ஜெயிலில் இருந்துவிட்டு வந்து 7-8 மாதத்துக்கு பிறகு அதே ஆட்சி நடத்திய கட்சியோடு கூட்டு வைத்தது அரசியல் ரீதியாக பிழை. இதைத்தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக அதிமுகவில் இருந்து சிலர் என்னை தாறுமாறாக திட்டி பதிவு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு பதில் எல்லாம் சொல்லப் போவதில்லை. நாங்கள் அரசியல் எடுத்த முடிவில் அது ஒரு தவறான முடிவாகிவிட்டது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவர்கள் அதற்காக என் மீது கோபப்பட்டு பதிவுகள் போடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வைகை செல்வன் என்னோட 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தாரு பிளைட்ல. நல்லா படிப்பாரு, நல்ல அறிக்கைகள் கொடுப்பாரு. அவர் வாயில வரக்கூடாத வார்த்தைகளை சொல்லி என்னை வசைபாடி இருக்கிறார். வாழ்க வைகை செல்வன். கூட்டணி ஆட்சி